அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம எல்லாம் நோன்பு பிடிக்க போகிறோம். நாளையிலேருந்து நம்ம நோன்பு. இன்றைக்கி நோன்புக்குள்ளே ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன் வீட்டுக்கு. அது என்னென்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. முதல்ல பேரிச்சம்பழத்தை பற்றி பார்ப்போம். இதை வச்சு தான் நாங்கள் நோன்பு திறப்போம். இதை வச்சு நோன்பு திறப்பது ரொம்ப சிறந்தது. இல்லைன்னா தண்ணியை வச்சும் நோன்பு திறப்பது சிறப்புன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நோன்புக்கு அடுத்தது தேவைப்படுற முக்கியமான பொருள் கடப்பாசி தூள். கடப்பாசியை நோன்பு திறந்ததோட காய்ச்சி குடித்தா வயிறு புண்ணை ரொம்ப ஆற்றும். ரெகுலராக நாங்கள் கடப்பாசியை காய்ச்சி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நோன்பு கஞ்சி யூஸ் பண்ணுவோம். நோன்பு கஞ்சி பிடிக்காதவங்க நம்ம சவ்வரிசி கஞ்சியை காய்ச்சி குடிக்கலாம். இது கூட பாலுக்கு பதில் தேங்காய் பால் கலந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயும் நோன்பு திறந்ததோட ஒரு சர்பத் குடிப்பாங்க. எங்கள் வீட்லேயும் சர்பத் குடிக்கிற பழக்கம் உண்டு. பால் சர்பத்தும் கரைச்சி குடிக்கலாம், நன்னாரியும் கரைச்சி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு நன்னாரி கரைக்கலான்னு அதுக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். பால் சர்பத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கிறேன். சப்ஜா வரை வாங்கி வச்சுருக்கேன். சப்ஜா வரையை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு நன்னாரி சர்பத்து கூட கரைக்கலாம். இது பிசுனை கொஞ்சம் தூள் பொடியாக்கிட்டு இது ஒரு மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா நான் இதை இப்போ எலுமிச்சை பழத்தை கல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டுமே வயிற்று புண்ணாத்தம், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இது சீக்கிரம் ஊறிடும். இது கொஞ்சம் லேட்டாக ஊறும். அதனால் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இதையும் நோம்பு திறந்த வேகத்துக்கு ரொம்ப சுகர் சேர்த்துக்காதீங்க, லைட்டாகவே சேர்த்துங்க. அப்புறம் நம்ம கஸ்டர்ட் வைப்போம். ஃப்ரூட் சாலட்டி செய்கிறதுக்கு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸுக்கு அவசரமாக கரைக்கிறாங்க டேங்க்கும் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். நோம்பில் டெய்லி இஃப்தாருக்கு எங்கள் வீட்டில் புட்டிங்கும் வட்டலப்பமும் பிள்ளைகளுக்கு ரொம்ப விரும்பி எடுத்துக்கோங்க. அதனால் செய்கிறதுக்கு அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரெட்டு வாங்கி வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, பால், சீனி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னோடய ஸ்டைலில் புட்டிங் ரெசிபி நம்ம சேனலில் வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். வட்டலப்ப ரெசிபி இன்ஷா அல்லாஹ் இந்த நோம்பில் பார்க்கலாம். பசியாரைக்கு தோசை மாவு, ஆப்பமாவு, இட்லி மாவு எல்லாம் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். பாசாப்பமும் மாவை கலக்கி சுட்டுக்கலாம். ரெடிமேடு பரோட்டாவும் நான் வாங்கி வச்சுக்கிறேன். இதில் சப்பாத்தியும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. இடியப்பம் மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் சுட்டுக்கலாம். நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பிள்ளைகள் அதை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அப்புறம் பாஸ்தா கேட்குங்கள் அடிக்கடி, அதனால் பாஸ்தாக்குள்ளே சாமானும் வாங்கி வச்சுருக்கிறேன். அப்பளம் நல்லா இருக்குது, வீட்டு அப்பளம் சஹருக்கு பொரிச்சிக்கலான்னு அதையும் வாங்கி வச்சுருக்கிறேன். 1/4 கிலோ 80 ரூபான்னு வாங்கினேன். 40 பீஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.